முத்தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஒரு அற்புதமான நாள். ஏனென்று சொன்னால் 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய பெயரணியும் சேர்த்து 4 தலைமுறையை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றோம். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பள்ளியிலே தலைமை ஆசிரியராக 11 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து பாப்பாரப்பட்டி பகுதி வாழ் மக்களின் ஒவ்வொருவர் நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதரில் புனிதராகிய எங்களது போற்றுதலுக்குரிய ஐயா டி.எஸ். சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களினால் என்னுடைய நூல் தமிழ் மகனின் நூல் உரைகள் என்ற நூலினை இன்று வெளியிட இருக்கின்றோம். ஏற்கனவே 5 நூல்களை கலைவாணர் அரங்கம் போன்ற பெரிய அரங்கங்களிலே அமைச்சர்களையும் மிகப்பெரிய ஆளுமைகளையும் வரவழைத்து ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே வெளியிட்டோம். அதைவிட ஒரு படி மேலாக பெருமையாக கருதுகின்ற வகையிலே இன்று இந்த நூல் இங்கே வெளியிடப்பட இருக்கிறது. இந்த நூலை தமிழ் மகனின் நூலுரைகள் என்ற நூலினுடைய உள்ளடக்கம் ஆசிரியருக்கு மாணவராக அவருடைய வழிகாட்டுதலாக நாங்களெல்லாம் எழுத பேச துவங்கிய பிறகு நானே அணுந்திரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாணவர்கள் எழுதிய நூல்களுக்கு 25 நூல்களுக்கு மேலாக நான் அணிந்துரையை கொடுத்திருக்கின்றேன். அவற்றையெல்லாம் தொகுத்து தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் அறிஞர் சுரதா அவர்களுமே அணிந்துரைகளை ஒரு நூலாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு நூலை நான் இப்பொழுதே வெளியிட வேண்டும் என்ற ஆவலோடு அறிஞர் பெருமக்கள் வழிகாட்டினார்கள். அதை எழுதியிருக்கின்றேன். அந்த நூலை ஐயா அவர்களுக்கு காணிக்கை என்று நான் முதல் பக்கத்திலே பதிவிட்டு எழுதியிருக்கிறேன். அதே போல மனிதரில் புனிதர்கள் என்று மறைந்த சதாசிவராவ் அவர்களுடைய பெயரையும் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஐயா சோமசுந்தரம் அவர்கள் பெயர்களையும் ஐயா சதாசிவராவ் அவர்கள் பெயர்களையும் அதில் குறிப்பிட்டு எங்களுடைய வாழ்விற்கு வழிகாட்டிய இவர்கள் இருவருக்குமே இந்த நூல் காணிக்கை என்று இதை எழுதியிருப்பதனுடைய நோக்கம், இவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்பான அந்த பணியை பாப்பாரப்பட்டி பகுதி வாழ் மக்களெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காக இந்த நூலினை நாங்கள் வடித்திருக்கிறேன். இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவருக்கு மாணவர்களாக எங்களுக்கு ஆசிரியர்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பெருமைமிகு ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அன்பழகன் அண்ணா அவர்கள், ராமசாமி அவர்களெல்லாம் அவர்கள் வழியிலே தொன்று தொட்டு பாப்பாரப்பட்டியினுடைய பெருமையை காப்பாற்றக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தோம். அவர்களோடு நானும் சேர்ந்து பணிபுரிந்தேன் என்பதிலே பெருமை. என்னுடைய துணைவியாரும் அவர்களோடு இணைந்து பணிபுரிந்தவர்கள். அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தம்பி ஜேபி நம்முடைய பள்ளி மாணவர், இப்படி பாப்பாரப்பட்டி பள்ளியினுடைய மாணவர்கள் அனைவருமே ஐயாவை இன்றும் வாழும் தெய்வமாக நாங்கள் போற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். பெருமைமிகு இந்த நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் இந்த நூலினை வெளியிட்டு ஐயா அவர்கள் குடும்பத்தாரும் எங்களோடு இருப்பது மிகப்பெரிய பெருமையாக கருதி இந்த நிகழ்வை வைத்திருக்கின்றோம். முதலிலே இதை வாழ்த்துவதற்காக எங்களுக்கு ஆசிரியராக இருந்த ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழ் மகன் ஆசிரியர் இளங்கோ அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த நூலினை இன்று எங்களுடைய தலைமை ஆசிரியர் ஐயா சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். அவரை நேரில் சந்தித்து அவருடைய ஆசைகள் பெறுவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். அவரால் உருவாக்கப்பட்ட நாங்கள் எங்களால் இயன்ற அளவு இந்த சமுதாயத்திற்கு எங்களுடைய பணிகளை செய்து வருகின்றோம். ஆசிரியர் அவர்கள் அவருடைய கையினால் நாங்கள் குட்டுப்பட்டவர்கள். எங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்க அவருடைய ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அவரும் அவருடைய குடும்பமும் என்றும் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்களது ஆசான், எங்களது வழிகாட்டி, பாப்பாரப்பட்டி மண்ணிலே பலருக்கும் பக்தி நெறியை போதித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம் ராமசாமி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவை நினச்சாவே எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். என்னுடைய வாழ்க்கையில் நான் பள்ளியில் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு சொல்லு, ஒவ்வொரு நடை, ஒவ்வொரு பாவனை எல்லாமே ஐயா கற்றுக் கொடுத்த நெறிகள் தான், வாழ்வியல் முறைகள். அவர் சுப்ராவையா அவங்கெல்லாம் காட்டின வழிநெறியில் தான் இன்று வரையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பள்ளியில் அவர் சொல்லி கொடுத்த முறைகள்
அவர் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த முறைகள் அதெல்லாம் இன்னும் கண்ணை விட்டு மறக்கவே இல்லை. ஐயா வந்து ஒரு தேர்வுக்கு கூட எப்படி எழுதணும்னு தேர்வுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பார். எப்படி பேஜை திருப்பணும், எப்படி நூல் கட்டணும், எந்த மாதிரி பேஜ் போடணும்னு சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு தேர்வு முறைக்கும், ஒரு காலாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி, அரையாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி, முழாண்டு தேர்வாக இருந்தாலும் சரி. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. பாலக்கோடில் போய் நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்போ ஒவ்வொரு நாளும் வந்து தேர்வு முடிஞ்சு பார்த்துட்டு வருவார். அப்படி மாணவர்கள் மேலே உயிரே வைத்து கொண்டிருக்கிறது தெய்வம் அவர். நாங்கள் கண்ணில் அன்னையிலேருந்து என்னைக்கு அவருடைய தரிசனம் கிடைத்ததோ இன்னைக்கு வரலும் கனவிலும் நனவிலும் அவரை மறவாமல் இருக்கின்றோம். நாங்கள் நல்லா வாழ்கிறோன்னா அதற்கு அவருடைய ஆசீர்வாதம், அவர் கொடுத்த நன்றிகள் தான். எதையுமே மறக்க முடியல. இது சொல்கிறதற்கு ஆயிரம் முறைகள் இருக்கின்றது. ரொம்ப நாங்கள் எஸ்எல்சி படிக்கிறப்பெல்லாம் எப்பயாவது ஐயாக்கிட்ட அடி வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு அடியும் எங்களை வந்து எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஒவ்வொரு அடியும் ஒரு வாழ்க்கையில் ஒரு படியாக மாறிக்கொண்டிருந்தது. நாங்கள் காலேஜுக்கு போனப்பெல்லாம் கூட எங்களை பார்க்குறப்போ அவங்க பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. இப்படிங்களாம் கூட இருப்பீங்களான்னு கேட்பாங்க. நைட் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு சில நாளில் ஐயா டார்ச் மறந்துட்டு வந்துடுவார். யாராவது டார்ச் கொடுங்கடான்னு கேட்டால் ஒரு 50 பேர் ஓடுவோம். நம்ம டார்ச் ஒரு நாள் கையில் வாங்கிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. அப்படி வெளியே வர்றப்போ கூட வந்து நைட் கிளாஸ் முடிஞ்சு வெளியே போகிறப்ப வந்து எல்லோரும் போனப்பினால தான் வீட்டுக்கு போவார். நான் டிஎஸ்கே பேசுகிறப்ப சொன்னார், ஒரு நாள் கூட பகலில் நாங்கள் யாரும் தார் ரோட் மேலே கால் வச்சதே கிடையாது. இன்ஷர்ட் பண்ணிட்டு தான் வரணும். அந்த இன்ஷர்ட் பண்ணுறதுக்கு அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப வெக்கம். வீட்டிலேருந்து எப்படி இன்ஷர்ட் பண்ணிட்டு வர்றதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு வந்து மரத்தடியில் தான் இன்ஷர்ட் பண்ணிவிட்டு உள்ளே போவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 1000 கதைகள் நாங்கள் அவரோட படித்ததில் இருக்குது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஐயா வந்து போர்டில் எழுதினார்னா அவர் யூவை வந்து ஒரு மாதிரி அழகாக போடுவார். இன்றைக்கும் அந்த மாதிரி போடணுன்னு ஆசைப்பட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம அவர் இங்கிலீஷ் நடத்துகிறத எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அழகாக நடத்துவார். அந்த ஒரு இன்ஜினியரிங் சயின்ஸும் ஐயா தான் எடுப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட எனக்கு என்னால் ஞாபகம் இருக்குது, நம்ம ராவ் ஐயா இருக்கிறப்போ ஸ்கூலுக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு என்னை தனியாக கூப்பிட்டு போகிறார் அக்ரார் கிருஷ்ணராவை பார்க்குறதுக்காக. அப்போ சொல்லிட்டு போகிறார், ரிட்டையர் ஆகப்போ மறக்காமல் அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பணி நடத்தணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த மாதிரி நிறைய எப்படி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த நூல் வீடு இளங்கோவுக்கு எப்படி கடவுள் இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்தாருன்னு நான் பல முறை வியந்து போயிருக்கேன். நாங்களும் தான் படித்தோம், ஆனால் சாமி சில பேருக்கு தான் அந்த பாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய குடும்பங்கள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. பெரிய பாப்பா வந்து வீட்டில் மெச்சுரானத்துக்கு வந்து ஐயரை கூப்பிட்டு வந்து பண்ணதெல்லாம் அப்போல்லாம் இளங்கோவுக்கு அந்த ஈடுபாடு கிடையாது. எழில் சொல்லி தான் அதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு மறக்காமல் இருக்குது. நாங்கள் இந்த 60 ஆண்டு விழாவில் வந்து நாங்கள் சேர்ந்து நடந்ததெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இன்னும் ஐயா வர முடியாது போயிட்டது தான் ஒரு பெரிய குறையாக இருந்தது. இருந்தாலும் அதுக்கு பதிலாக ஒரு முறை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு 6 முறை 10 முறை பார்க்குறதுக்கான சுவாமி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் என்னுடைய வாழ்நாளில் என் இறைவன் திருவடிக்கு சேருகின்றவரில் அவரை மறக்காமல் இருக்கணும்னு சுவாமியை வேண்டிகிட்டு இருக்கிறோம். இளங்கோ இன்னும் பல ஆண்டுகள் பல காலங்கள் இந்த மாதிரி நிறைய சமுதாயத்துக்கு வேண்டிய அதெல்லாம் செய்து நல்வாழ்வு அவரும் குடும்பத்தால் நல்வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். தலைமை ஆசிரியருடைய குடும்பத்தை பற்றி வாழ்த்துறது எனக்கு இறைவன்கிட்ட வேண்டது தான் பெரிய வரமாக இருக்க முடியும். அவரும் அவர் குடும்பங்கள்லாம் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆண்டு விழாலாம் நடந்தால் இளங்கோ அவங்க பாப்பா அவங்க 2 பேர் இருப்பாங்க. இந்த டான்ஸ்க்கு அவங்கள தான் வந்து பழகி கொடுத்துருக்கு. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஸ்ரீதர் ராவ் அவங்கெல்லாம் இருந்தப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் நடந்த ஆண்டு விழாக்கள்லாம் மறக்கவே முடியாது. அப்படியே அது குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் 500 பேர் 1000 பேருக்கும் ஸ்வீட்டு கொடுக்க சொல்லுவார். அது மாதிரி அவருடைய எண்ணங்கள் வாழ்வுகள் அதுதான் எனக்கு வாழ்க்கையினுடைய நெறிமுறையே. இதர குற்றங்குறைகள் இருக்குதான்னு எனக்கு தெரியாது, மற்றவங்க தான் சொல்ல முடியாத. சுப்ராவையாவும் அவரும் சேர்ந்திருந்து எங்களுக்கு அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐயா அவனுடைய குடும்பம் எம்பெருமான் திருவருணையினால் பல காலங்கள் நல்லபடியாக வாழ்ந்து வழங்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கொண்டு முடித்துக்கொண்டேன். நன்றி. ஐயா ராமசாமி அவர்கள் எதை பேசுவது எதை விடுவது என்று தெரியவில்லை என்று பேசிக்கொண்டிருந்தார்.
அவர் பேசுகின்ற பொழுது நாமக்கல் கவிஞனுடைய கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. மாணவன் நினைக்குந்தோறும் மகிழ்த்தரும் உருவமாகி காணுறும் போதே நெஞ்சம் கசடரும் காட்சியாகி நாணுதல் இன்றி சீடன் நன்னுதற்கு எளியனாகும் அப்பெரும் குணமுடையோனே ஆசான் என்று அழைக்கத்தக்கோன் என்று சொல்லுவார். அப்படி பாப்பாரப்பட்டி பகுதியிலே ஐயா வயதை ஒற்ற அனைவருமே எங்கள் வயது ஒற்றவர்கள் வரை அவரை நினைத்தால் அப்படித்தான் இருக்கிறது. இவருக்காகவே நாமக்கல் கவிஞர் அந்த இதை வரிகளை வடித்தாரோ என்று எண்ணுகின்ற வகையிலே எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஐயா அவர்கள் பேசினார்கள். அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அண்ணன் அன்பழகன் அவர்கள். ஐயா திரு சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, என்னுடன் பயணம் செய்து வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு நல்கிய திரு இளங்கோ அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும், என்னுடைய உடன் படித்த ராமசாமி அவர்களுக்கும், என்னுடைய சீனியர் ஒரு ஆண்டு சீனியராக உள்ள திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு 4 நாளைக்கு முந்தி கூட நான் நினைக்கல. திரு இளங்கோ அவர்கள் எனக்கு தொலைபேசி மூலம் இந்த மாதிரி நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டார். இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், நான் இங்கே இன்னும் வந்து இவரை பார்க்க முடியலையேன்ற வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அதோடு இல்லாமல் அவருடைய நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு நல்கியதற்கு முதல்ல மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் வெளியிடக்கூடிய புத்தகத்தை பற்றி அந்த நூலை பற்றிய ஒரு சில செய்திகளை மட்டும்தான் நான் மேலே அவர் அனுப்பிய வாட்ஸ்அப் செய்திகளை தெரிந்து கொண்டேன். இனிமேல் அதை படித்து நிறைய தெரிந்து கொள்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, இதுவரைக்கும் அவர் செய்யக்கூடிய அந்த தமிழ் பற்றுதனால் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் நான் சிலவற்றை மட்டும்தான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா முழுமையாக எனக்கு பாப்பாரப்பட்டியில் அவரோட பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. அதனால் இந்த நேரத்தில் அவர் அதுவும் தலைமை ஆசிரியரை வைத்துக்கொண்டு இதை வெளியிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர் எப்படி அவருக்கு வந்ததோ தெரியவில்லை. ஆனால் உண்மையாகவே இது ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது. இந்த முடிவு எங்களுக்கெல்லாம் மனசில் பெரிய மகிழ்ச்சியை தந்தது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து எளிமையாக ஆனால் ஒரு வலிமையாக இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அவருடைய தொண்டு சிறக்க வேண்டும், மேலும் மேலும் அவருடைய தமிழ் பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, ஐயா அவர்களுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை எங்களை அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது பேசியிருக்கிறோம். நாங்கள் படித்த காலத்தில் அவருடைய ஒவ்வொரு சொல்லும் இன்னும் மனதில் நினைவில் இருக்கிறது. பல செய்திகளை சொல்லப்போனால் பல செய்திகளை அவர் எங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறையாகவே மாற்றியிருக்கிறார். அவ்வளவு செய்திகளை எங்கள் மனதில் பதிய வைத்திருக்கிறார். இன்னும் எங்களை நினைவு வைத்துக்கொண்டு எங்களை நலம் விசாரிக்கிறார். ஏதோ ஒரு நாள் பார்த்தோம்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரும், நான் பேசுகிறேன்னு சொல்லுவார். எங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது, திக்குமுக்காடிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவார், ஏதாவது தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தினம்னா கண்டிப்பாக அவருடைய ஃபோன் காலில் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இல்லைன்னா முன்னாடியே முந்திக்கிட்டு நாம் பேசலான்னு பேசுவோம். எனவே இந்த மாதிரி நேரம் எங்களுக்கு ஒரு பொன்னான நேரம் தான் சொல்லணும், மறக்க முடியாத நேரம். எங்களுக்கும் வயதாகி கொண்டே இருந்தாலும் இந்த வயதில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூறி, ஐயா அவர்களுடைய இளங்கோ ஐயா அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும். மேலும் மேலும் அவர் இந்த மாதிரி புத்தகங்களை வெளியிட வேண்டும், அதை நாங்கள் படித்து இன்புற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்காரம். இவ்வளோ தூரம் நடக்கும் எங்களுக்கு தெரியாது. இளங்கோ இவ்வளோ தூரம் ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுடன் குடும்பத்துடன் கூட்டிகிட்டு வந்து எங்களை காமித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சிறப்பு செய்யும் நேரம் இது.
மனம் மிகவும் நிறைவாக இருக்கிறது. ஐயாவை பாப்பாரப்பட்டிக்கு அழைத்து செல்லவில்லையே என்ற குறையை போக்குகின்ற நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொன்னால் ஔவையார். அந்த ஔவையார் நடமாடிய அந்த தமிழ் மண்ணிலே கால் பதித்து தருமபுரி மாவட்டத்தை தலைநிமிர செய்யக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்களாக பாப்பாரப்பட்டி பகுதி வாழ் மக்களை மாற்றியவர். ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்று சொன்னால் ஔவையார் அவர்கள் ஞானம் வேறு கல்வி வேறு. கல்வியை எத்தனை பட்டங்களை வேண்டுமானாலும் ஒருவர் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த கல்வி மக்களுக்கு பயன்படுமானால் அதுவே ஞானமாகிறது. அந்த வகையிலே ஞானமும் கல்வியும் பெற்றவராக அதைப் போலவே நடக்கக்கூடியவர்களாக எங்களையெல்லாம் மாற்றி வைத்த ஆற்றல்மிகு ஐயா அவருடைய திருக்கரங்களினால் இன்று இந்த நூல் வெளியிடப்பட இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியோடு ஐயா அவர்களை அந்த நூலை வெளியிட்டு என்னை வாழ்த்த நான் அன்போடு அழைக்கின்றேன். ஆளவர்கள், கோபாலகிருஷ்ணர், அன்பழகன், ராமசாமி போன்றவர்கள் இதை பார்ப்பது இன்று ஒரு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளங்கோ ஒரு சாதாரணமான ஆசிரியர் அல்ல. அவர் அந்த பள்ளியில் நடந்து கொண்டிருக்கும் பொறியியல் பிரிவுக்கு ஆசிரியராக இருந்தவர். ஒரு பொறியியல் பிரிவை சேர்ந்த ஒரு ஆசிரியர் பள்ளியிலுடைய எல்லா துறைகளிலும் ஆர்வம் கொண்டு தலைமை ஆசிரியருக்கு மிக உதவியாக இருந்து பல காரியங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இந்த பேரும் புகழுக்கும் காரணம் அவருடைய ஆர்வம். அவர் 3 MA பட்டங்கள் பெற்றுள்ளார். இன்ஜினியர் படித்த ஒருவர் மற்ற பாடங்களை எடுத்து MA பட்டம் பெற்று என்பது அவர் இன்னும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவர் PhD கூட பெறலாம். இது வரைக்கும் அவர் இறங்கியது தான் பெற்று விடுவார். அதுக்கு முயற்சியும் அவர் மேற்கொள்வார். அவருடைய திறமையை பற்றி நாம் விளக்கவே முடியாது. பலதரப்பட்ட ஒருவர், ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல அமைப்பாளர், நல்ல குரல். ஒரு கடவுள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா மிக சிறப்பானது குரல். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தி கொள்ளாமல் வருத்தப்பட்டு பயனில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எந்த முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதை நாம் பின்பற்றினால் நாம் எந்த துறையிலும் முன்னேறலாம். ஆகையால் எல்லோரும் ஈடுபாட்டுடன் தன்னுடைய வேலைகளை செய்து கடமை உணர்வு இருந்தால் நாம் வேண்டும். இன்று நாட்டிலே பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவை எல்லாம் நல்லவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் மொழியை வளர்ப்பது என்பது மிக முக்கியம். தமிழில் எவ்வளவு பேர் பேச முடியும், எவ்வளவு பேர் எழுத முடியும் என்று சொன்னால் அது மிகவும் குறைவு. தமிழை படிப்பவரும் குறைவாக இருக்கிறது, அதை தொண்டு செய்பவர்களும் குறைவாக இருக்கிறார்கள். ஆகையால் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும். தமிழ் மொழியை வளர்க்க வேண்டுமானால் அதற்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியது நமக்கு நூல்கள் தான்.
ஏதாவது நம்ம விஷயங்களை தெரிந்து கொண்டு விட்டால் அது நூல்கள் தான் பொதித்து இருக்கும். நூல்களை எடுத்து அதில் ஆழமாக படித்து அதனுடைய விஷயங்களை நாம் எடுத்து இந்த நூலை படித்ததால் நம்ம என்ன விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்பதை மனைவில் வைத்து அது வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுது நம்ம எல்லோரும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த நாட்டிலே மாணவர்களிடையும் தற்காலத்தில் பல சூரிய நூல்களிலே எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. மிக வருத்தமாக இருக்கிறது. பள்ளிகளில் பார்த்தால் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கட்டுப்பட்டு நடப்பதில்லை. அது மிகவும் மிகவும் பெரிதமான உள்ளது. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஏராளமான சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது. அதை எல்லாம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூட்டுறவாக இருந்து இதையெல்லாம் பார்த்து செய்தால்தான் மாணவ சமுதாயத்தை உருவாக்க முடியும். மாணவர்கள் எல்லாம் குறை சொல்லிக் கொண்டு பெயரில்லை. அவர்களுக்கு வழியெடுக்கக்கூடிய தலைவர்கள் நாட்டில் இல்லை. அதனால் நம்ம எல்லோரும் செய்கிறோம். இளங்கோ மேலும் அவர் எந்த முயற்சி எடுத்துக்கூடாதோ அதில் கண்டிப்பாக முயற்சி அடைவார். அது பத்திரிகை மேலே இடத்தில் அவர் ஆர்வம் இருக்கிறது, ஊக்கம் இருக்கிறது, எடுத்ததை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அவரை இன்னும் சிறந்த முறையில் அவர் மேலும் வளர வேண்டும் என்று இறைவனை எல்லாம் வேண்டுகிறேன். அவர் குடும்பமும் மற்ற நண்பர்களுடைய குடும்பங்களும் எல்லாரும் சீரும் சிறப்பும் பெற்று சென்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த வாய்ப்புக்கு இன்று எல்லோரையும் உங்களை பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் என்னுடைய எண்ணங்கள் உலகத்தில் இருக்கின்றன. அவைகளை நீங்கள் பெற்றால் வாழ்க்கையில் எவ்வளவோ முன்னேறிவிடலாம். அதனால் எல்லோரும் நலமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அதனால் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலே இருந்து தமிழ்மகன் பா. இளங்கோ. நான் இதுவரை 5 நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். 5ஆவதாக வெளியிட்டிருக்கக்கூடிய நூல் இந்த நூலுரைகள். இந்த நூலுரைகளில் எனது மாணவர்கள், எனது நண்பர்கள் எழுதிய நூல்களுக்கு நான் கொடுத்த அணிந்துரைகளும் பதிப்புரைகளும் என்னுடைய வாழ்த்துரைகளும் நன்றி உரைகளுமாக பல்வேறு உரைகளை தொகுத்து தமிழ்மகனின் நூலுரைகள் என்ற இந்த நூலினை வெளியிட்டிருக்கிறேன். இந்த நூலினை நமது பாப்பாரப்பட்டி தியாகி சுப்பிரமணிய சிவா அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் ஐயா சோமசுந்தரம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு இங்கே பதிவிட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன்.